எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நெல்லிக்காயில் ஜெல்லி மிட்டாய் செய்யலாம். நெல்லிக்காய் மிட்டாய் இது வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நெல்லிக்காய் வந்து துவர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மிட்டாயாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டோம்னா கூட போதும். உடம்புக்கு தேவையான சத்து கிடச்சிரும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இட்லி சட்டியில் அந்த இட்லி வேக வைக்கிற மாதிரியே தட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறமேலு நம்ம ரொம்ப ஈஸியாகவே உரிச்சிடலாம். இந்த மாதிரி லேசாக கையில் நம்ம நசுக்கி விட்டோன்னா அது வந்து நெல்லிக்காய் தனியாகவும் அதில் இருக்க விதை தனியாகவும் வந்துடும். நமக்கு விதை தேவையில்லை. அதனால் இந்த நெல்லிக்காய் பீஸுகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தண்ணி இல்லாமல் நல்லா உணர்ந்ததுக்கப்புறமேலு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும் நம்ம அரைக்கும் போதுமே. இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, அதாவது அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதில். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். அந்த வெல்லத்தை தட்டி பாவு காய்ச்சிக்கலாம். இந்த வெல்லத்துக்கு வந்து தண்ணி வந்து அளவெல்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுலேருந்து பாகு எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சி கொதித்து வந்ததுக்கப்புறமேலே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நெல்லிக்காய் விழுதுகள் எடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாம். அரைச்ச நெல்லிக்காய் விழுதுகளை அதில் சேர்த்து நம்ம அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இது வந்து ரொம்ப நேரம் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அது கிண்டுறது ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். மேலெல்லாம் தெறிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம அதை கிண்டணும். இது போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போடாமல் இருந்தால் நம்ம வந்து வெளியில் தெரித்து அடுப்புலலாம் தெரிச்சிரும். நம்ம கைகளெல்லாம் கூட தெரிக்கும். கொஞ்சம் கவனமாக அதை கிண்டணும். கொஞ்சம் நேராக அப்படியே கிண்ட நமக்கு கலர் மாறிடும். அந்த பாருங்கள், அந்த முன்னாடி இந்த கலரில் இருந்தது, இப்போ கலர் எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் மாறிடும். நமக்கு இன்னும் அந்த பதம் வரல. அதனால் மறுபடியும் நம்ம அதை கிண்டணும். நம்ம அல்வா கிண்டுற மாதிரியே இதை நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டியாச்சு. கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இது வந்து அந்தோட கலர் தான். அந்த நெல்லிக்காயோட கலர் தான். நெல்லிக்காயும் அந்த வெல்லமும் சேர்ந்து நம்ம கிண்டி சுண்டி வர்றபோது அந்த கலர் வந்துடுது. இதுக்கிடையில் நம்ம ஒரு தட்டில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த தட்டில் தான் ஊற்றி அதை ஆற வைக்க போகிறோம். நல்லா இது வந்து நல்லா இறுகி அந்த மிட்டாய் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இது போல் தான் இருக்கணும். பார்க்கும்போதே நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம நெய் தடவி இருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த தட்டு ஃபுல்லுமே பரப்பி விட்டுக்கலாம். இதே போல் நல்லா தட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு, இது வந்து நான் முதல் நாள் செஞ்சுருக்கேன். முதல் நாள் நைட்டு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா இது நம்ம நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுறணும். நம்ம இதை வந்து உடனே எடுக்கக்கூடாது. மறுநாள் காலையில் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், மறுநாள் ஆகிடுச்சு. நான் அது நேற்று நைட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு.
பாருங்கள் நல்ல கலர் மாதிரி காஞ்சிருக்குதா. இப்போ வந்து நம்ம இதை ஒரு கத்தியால் இந்த ஓரமெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். ஓரமெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம கையினாலே கூட எடுத்துடலாம். ரொம்ப அருமையாக வரும். பொறுமையாக அப்படியே இந்த பிளேட்டை சுற்றி விட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அது அப்படியே ரவுண்டாக வந்துடும். வந்துச்சு பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம இதை வந்து நமக்கு எந்த மாதிரி பீஸ் தேவையோ அந்த போல் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிட்டதுனால நமக்கு ஈஸியாக பீஸ் போட வந்துடும். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம வந்து அதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த பீஸுங்களை என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஜீனி வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஜீனி வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன் இல்லையா. இந்த ஜீனி பவுடரில் டிக் பண்ணி எடுத்து, இல்லைனா நம்ம வந்து ஒன்றோட ஒன்று வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஜீனி பவுடரில் போட்டு எடுத்து உண வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிட்டாய் செஞ்சு கொடுங்க நெல்லிக்காயில். கண்டிப்பாக பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நம்ம எல்லா பீசஸையும் எடுத்து இது போல் இந்த ஜீனி பவுடரில் டிக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.